Hi students, welcome to Chennai IAS Academy. நம்ம எல்லாரும் நல்லா ரிவிஷன் பண்ணிருப்போம். ஆல்ரெடி 6th வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 7th வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ 8th அதோட தொடர்ச்சியாக 8th வீடியோ நம்ம போட போறோம். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அடுத்த ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம தமிழை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு 8th, இந்த 9th 10th மட்டும் தான் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீக்குள்ள முடிச்சிருக்கேன். ஓகே, 17th அடுத்த சண்டேக்குள்ள நம்ம முடிச்சிருவோம். தமிழை முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுவதற்கு எக்ஸாம் முன்னாடி 20ஆம் தேதி அந்த ரேஞ்சில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அப்போ 17 முன்னாடி இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னா அடுத்த வீக் அதாவது எக்ஸாமுக்கு அந்த 24 எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒரு 12 நாளுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போறேன்னா யூடியூப்லயே நம்ம ஜிஎஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின், முக்கியமான 50 கொஸ்டின் நம்ம அந்த கொஸ்டின் இருந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி தமிழ் கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. படிக்கிறத விட அந்த நம்ம டிஸ்கஸ் கேட்கறதே நீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயம் நம்ம லிங்க் பண்ணி பேசுறோம். அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. போலாம். ஓகே, வீடியோ 8th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய 7th கொஞ்சம் அதிகமா ஆகுது. நிறைய பாட்டு வந்திருக்கும், உரைநடை பகுதியில் அதிகமா வந்திருக்கும். நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். 50 10வது தான் இருந்தாலும் நீங்க நிறைய விஷயம் நம்ம பேசுற விஷயம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். பாரதியார் நடத்திய இதழ்களில் ஒன்று. ஓகே, இப்போ இதழ்கள் தான் பாருங்க. நம்ம இது வரைக்கும் 6th 7th என்ன இதழ்கள்லாம் படிச்சோம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, போன தடவை நான் ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் இதழ்களுக்காகவே யார் யார் என்னென்ன இதழ்கள் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிடிஎஃபோட வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல நிறைய இதழ்கள் படிச்சிருந்தோம். ஓகே, பாரதியார் இருந்து பாரதிதாசன்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டங்களில் ஆத்மநாம் அவர் வரைக்கும் என்னென்ன இதழ்கள் நடத்தினோம் எல்லாமே படிச்சிருப்போம். அப்போ இது யாரு அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு ஆன்சர்னா கூட மத்த பேப்பர்ஸ் எல்லாம் யார் தொடங்கினாங்கிறத ரிமெம்பர் பண்ணி பாருங்க. கொல்லிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் யார்? ராஜ மார்த்தாண்டம். கொல்லிப்பாவை என்ற இதழை தொடங்கியவர் ராஜ மார்த்தாண்டம். ஓகே, தென் தமிழ் எங்கேயோ படிச்சிருக்கோமே. தென் தமிழ், தமிழ் நிலம் வார்த்தை சொன்னோட ஞாபகம் வரணும். ஓகேவா, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, சரி தமிழ் மொழி, இந்த மாதிரி ஒரு தென்மொழி, அப்புறம் தென் தமிழ், அப்புறம் தமிழ் நிலம், அப்புறம் தமிழ் சிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு இதழ்களை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த இதழ்களை ஸ்டார்ட் பண்ணவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஓகேங்களா, இது இந்த அடுத்து குடியரசு என்ற இதழ் நம்மளுடைய ஃபேமஸ் நபர் பெரியார். ஓகே, இவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாரதியார் தொடங்கி இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜயா. ஓகேங்களா, விஜயங்கிற பத்திரிகை நிறைய இதழ்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல தென்மொழின்னு இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம ஆப்ஷன் கன்ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் எழுத்துக்கள். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் செய்யுள் பாரதியாரை பத்தி இருக்கும். அடுத்த செய்யுள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியருடைய பாடல்கள் இருக்கும். நிலம், நீர், விழி, வசும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்கள் இருக்கும். அதாவது ஆகாயம், அதுக்கப்புறம் நீர், நெருப்பு எல்லாத்தையுமே குறிப்பிட்ட ஐம்பூதங்களை குறிப்பிட்ட ஒரு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த 2 கொஸ்டினுமே. அடுத்து பாயிண்ட் பாருங்க. எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதை என்ன சொல்லுவாங்க? ஒரு எழுத்து சாதாரணமா ஒழிக்கிறத விட கொஞ்சம் நீண்டு ஒழிக்கும். அதுக்கு என்ன எழுத்து அப்படி சொல்லுவாங்கன்னா அளபடை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறுக்கம்ல என்ன சார்? நம்ம ஆல்ரெடி நம்ம 7th பார்த்தோம். குற்றிய லுகரம் சொல்றோமா? அப்ப என்ன குற்றிய அப்படின்னா குறுகி ஒழிக்கும். அதாவது அதோடைய மெய்யெழுத்துடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை இருக்கும். ஆனா அதை விட கம்மியா கால் மாத்திரையில ஒழிக்கும். ஓகேங்களா, ஆனா இது குறுக்கம். இங்க என்ன கேட்கிறாங்க? நீண்டு ஒழிக்கிறதா கேட்கிறாங்க. அப்ப நீண்டு ஒழிப்பது அப்படின்னா அளபடை. ஓகே, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அந்த 10 வகையில ஒரு வகைகள் தான் இந்த குறுக்கமும் இந்த அளபடைகள் தான். உயிர்மைனா அது எழுத்துக்கள் எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, இப்ப எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அளபடை. அளபடை என்ன இருக்கு அப்படின்னா நீ ஹையர் கிளாஸ் 9th 10th படிப்பீங்க. இன்னிசை அளபடை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யுள் இசை அளபடை. இந்த மாதிரிலாம் ஒரு இலக்கண குறிப்பிலே நம்ம படிப்போம். ஓகே, அதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம படிக்கலாம். அடுத்து பாருங்க, சொன்னா ஒரு புக்கு தான் 50 பூதங்களை வச்சு குறிப்பு வரைஞ்சிருக்குது. எதான்? நிலம், நீர், நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு. அதாவது நிலம்னா லேண்டு, தீனா நெருப்பு, நீர்னா தண்ணி, வழி அப்படின்னா என்னது? ஆகாயம். ஓகே, இது எல்லாத்தையும் வழினா காற்று, விசும்புனா ஆகாயம். இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி எந்த நூல் இருக்குன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியம். அவ்வளவுதான். ஓகேங்களா, இதெல்லாம் தமிழ்ல கிடைச்சக்கூடிய முதல் முழுமையான புத்தகம் எதுன்னு கேட்டாலும் என்னதுதான்? தொல்காப்பியம் தான். ஓகே, இதுல என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? அதிகாரம் சொல்லக்கூடாது, மொத்தம் எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க? எழுத்து, அப்புறம் சொல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருள். இந்த மாதிரி 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் 9 இயல்கள் வீதம் மொத்தம்
27 இயல்கள் இருக்கும். எப்படி? ஒவ்வொரு பிரிவுக்கும் 9 இயல்கள் வீதம் 3 × 9 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓடை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க இதுவும் நீங்க ஷார்ட்கட் படிச்சுக்கோங்க. ஓடை அப்படின்னு என்னது? தண்ணி ஓடுற பகுதி. அப்போ அது இயற்கை காட்சியா? அப்போ தமிழ் கவிஞர்கள்ல யாரு சார் இயற்கையை அப்படியே வர்ணிச்சு கூறக்கூடிய ஒரு கவிஞர் அப்படி பாத்தீங்கன்னா, பழங்கால பாடல்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது சங்ககால பாடல்கள்ல இளங்கோவடிகளும் இயற்கை வர்ணிச்சு பாடுவார். கம்பராமாயணத்தை ஏற்றி கம்பரு இயற்கை வர்ணிச்சு பாடியிருப்பாரு. அவங்க எல்லாம் விட்டுருங்க. ரீசெண்ட் ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷனை பார்த்து யாரு? பாரதிதாசனா? கிடையாது. பாரதிதாசன் தான் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படி பாத்தீங்கன்னா, அந்த பெண் கல்வி, கைவ மறுமணம் அதே மாதிரி போடுவாங்க. பாரதியார் அந்த விடுதலை போராட்டம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்ப யாரு சார் இயற்கையை வர்ணிச்சு பாடுவா அப்படின்னா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன் அவர்கள் தான் ஓடை என்ற பாடலுடைய ஆசிரியர். ஓகே, வாணிதாசன். வாணிதாசன் பத்தி வேற என்ன? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் கேட்டிருந்தோம். கேட்ட கேள்விகள் தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. ஓகேங்களா? அதாவது சிவாஜி கணேசன் செவாலியர் விருது வாங்கின மாதிரி இந்த வாணிதாசன் அவரும் செவாலியர், பிரெஞ்சு அரசு தரக்கூடிய செவாலியர் விருது வாங்கிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பஞ்ச கும்மிகள் என்ற ஒரு நூலை தொகுத்தவர் யார்? நூலை தொகுத்திருப்பார், எழுதியிருக்க மாட்டாரு. பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சே ரா சு அவர் தான். ஓகே, யார் சார் இந்த சு சக்திவேல்? யார் சார் இந்த நா வானமாமலை? நம்ம நா வானமாமலை போன வீடியோல 7th நம்ம பார்த்திருந்தோம். என்ன சார் வானமாமலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் தான் பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் கும்மி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை படிச்சிருப்பார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாடலை அந்த ஒரு தொகுத்திருப்பார். கும்மி பாடல்கள் எல்லாத்தையும், வீராபாண்டி கட்டபொம்மனை பத்தி படிக்கக்கூடிய எல்லா கும்மி பாடல்கள் தொகுத்து ஒரு நூலை எழுதியிருப்பாரு நா வானமாமலை. சு சக்திவேல் யார் அப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலா எழுதியிருக்க நபர் தான் சு சக்திவேல். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது 6th வரும், இது 7th வரும். இந்த பஞ்ச கும்மிகள் எதுல வருது? சேராசி 8th வருது. இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொஸ்டின் இருக்கு. அவ்வளவுதான், வேற கிடையாது. அடுத்து நீலகேசியும் சருக்கங்கள். நீலகேசினா ஃபர்ஸ்ட் என்ன நூல்? என்ன சார் நம்ம நிறைய நூல் படிச்சிருக்கோம், நீலகேசி எங்க சார் படிச்சிருக்கோம் அப்படின்னா, சங்ககால இலக்கியங்கள்ல நிறைய வகை பிரிப்பாங்க. 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு, நிறைய வகைகளை பிரிக்கிறாங்க. அதுல இன்னொரு வகை என்ன பிரிப்பாங்கன்னா, ஐம்பெரு இயக்கம், ஐஞ்சிறு இயக்கியங்கள். ஓகே, ஐம்பெரு இலக்கியங்கள், ஐஞ்சிறு இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல ஐஞ்சிறு இலக்கியங்கள்ல ஒரு முக்கியமான ஒண்ணுதான் இந்த நீலகேசி. ஓகேங்களா? நீலகேசிக்கு எத்தனை சருக்கங்கள் இருக்குதாமா? மொத்தம் 10 சருக்கங்கள் இடம்பெற்றுள்ளன. ஓகே, ஐம்பெரும் காப்பியங்கள் யாரும் படிச்சுக்கணும், அதோட ஆசிரியரும் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஐஞ்சிரும் காப்பியங்கள் யாரு, அதோட ஆசிரியர் நிறைய இருக்காது. ஓகே, அடுத்து நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. ஐம்பெரும் காப்பி, ஐஞ்சிரும் காப்பி, இந்த ரெண்டுலையும் எந்தெந்த நூல்கள் சமண மதத்தை சேர்ந்தது, எந்தெந்த நூல்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தது? ஓகேங்களா? நீ எப்படி இதை படிச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் மொத்தம் இருக்கக்கூடிய 5 + 5 10 நூல்கள்ல, மொத்தம் இருக்கக்கூடிய 10 நூல்கள்ல 8, 2 அந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. எப்படி? 8, 2 அந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. 8 சமண நூல்களும், நல்லா படிச்சுக்கோங்க, 8 சமண நூல்களும் 2 பௌத்த நூல்கள் மட்டும்தான் இருக்கும். என்ன சார் 2 அந்த பௌத்த நூல்கள்? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, குண்டுமணி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். என்ன மணி? குண்டுமணி. என்ன சார் குண்டுமணினா, குண்டலகேசியும் மணிமேகலை, இந்த 2 நூல்கள் தான் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய பௌத்த இலக்கியம். அவ்வளவு, வேற எதுவுமே கிடையாது. தெளிவா சொல்லிட்டேன். குண்டுமணி பௌத்த இலக்கியம். மீதி இருக்கக்கூடிய 8 இலக்கியங்கள், ஐஞ்சரு இலக்கியங்கள் எல்லாம், ஐஞ்சரும் காப்பியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சமணம் தான். ஓகே, ஐஞ்சரும் காப்பியம், இது சிறுங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியம் எதெல்லாம் வரும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இதெல்லாம் வரும்ல. ஓகே, நெக்ஸ்ட் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, முக்கியமான ஒரு பாடல் வரி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த தடவை குரூப் 2லயும் இது கொஸ்டின் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, குரூப் 2லயும் இது கொஸ்டின் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாடலோட இது எந்த நூல் இடம்பெற்றிருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு சொல்றேன். ஆசிரியர் சொன்ன உடனே அந்த நூலை கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்க. ஓகே, குமர குரு பரர் வச்சுக்கோங்க. குமர குரு பரர் எழுதிய பாடல் வரி தான் இந்த என்னது கல்வி அழகே அழகு. அப்ப குமரகுரு பரர் என்ன நூல் சார் எழுதியிருக்காரு? நிறைய எழுதியிருக்காரு சார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. கைலை கலம்பகம் சொல்லிட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அப்போ இதுல எது சார் எலிமினேட் பண்ணுவோமா? மூதுரை, நம்ம 6thலயே படிச்சோம். மூதுரை யார் எழுதிய நூல் அப்படின்னா ஔவையார் எழுதிய நூல். ஓகேங்களா? அப்ப அது கிடையாது. ஓகே, இல்ல வெற்றி வேக்கை யார் எழுதிய நூல்? வெற்றி வேக்கையோட இன்னொரு பெயரை நம்ம என்ன படிச்சோம்? நருந்தொகைன்னு படிச்சோம். நருந்தொகை அப்படின்னு படிச்சோம். இதை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிவீரராம பாண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அப்ப இதுவும் கிடையாது. அப்போ நீதி வெண்பாவா நீதி நெறி விளக்கமா? 2 தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. நீதிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ நீதி வெண்பா கிடையாது, நீதி நெறி விளக்கம்.
ஓகே, நீதி நெறி விளக்கம். இந்த 2 தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஆத்தர். இப்ப நீதி வெண்பா நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம 10th-லையோ 9th-லையோ உமறு புலவரோட இயற்றிய சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். உரை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு சதாவணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வருவாரு. அவர் எழுதிய ஒரு நூல் அப்படிதான் யாருன்னு கேட்டாங்கன்னா நீதி வெண்பா என்ற நூல். ஓகேங்களா? அடுத்து திரு கேத்தார பாடலை இயற்றியவர் யார்? திரு கேத்தார பாடலை இயற்றியவர் அப்படின்னா சுந்தரர். ஓகே, சுந்தரர். அதாவது 63 நாயன்மார்கள்ல ஒரு சில பேர்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சுந்தரர், திருஞான எல்லாருமே அவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இவர்கள் எல்லாருமே. இப்ப திருநாவுக்கரசருடைய வேறு பெயர் என்ன? அப்பர். ஓகே, இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? அரிகேசரி பாண்டிய மன்னனை என்ன மாத்துவாரு? சமண மதத்திலிருந்து. இப்படி ரிமெம்பர் பண்ணுங்க, படிச்சதுதான், நான் புதுசா எதுவுமே சொல்லல. சமண மதத்திலிருந்து என்னவா மாத்துறாரு? சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாத்துறாரு. ஓகே, திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் சதகம் என்ற டேஸ் பாடலை கொண்டு தொகுப்பு அப்படிங்க. சதகம் அப்படின்னா ஒரு காலத்துல கிரிக்கெட் எல்லாம் பார்ப்போம். கிரிக்கெட் பார்க்கும்போது டோனி சதம் அடிச்சிட்டாருப்பா, அப்புறம் வந்து டெண்டுல்கர் சதம் அடிச்சிட்டாரு, சேவாக் சதம் அடிச்சிட்டாரு, சேவாக் இரட்டை சதம் அடிச்சிட்டாரு சொல்றோமா. சதம் அப்படின்னா என்ன அப்படின்னா செஞ்சுரி, அதாவது 100 ரன்களை கடைந்தா சதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த 100ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சதகம் அப்படின்னு என்னது? 100 பாடல்களை கொண்ட தொகுப்பு தான் என்ன சொல்றாங்க? சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம 7th இன்னொன்னு படிச்சோம். என்ன படிச்சிருந்தோம்? அந்தாதி படிச்சிருந்தோமா? அந்தாதி அப்படின்னு என்ன? 2ஆ பிரிக்கணும். அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு படிச்சிருந்தோம். அந்தம் என்றால் என்ன? முடிவு. ஆதி என்றால் என்ன? தொடக்கம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலித்தொகையை பற்றி ஒரு பாடல் இருக்குது. கலித்தொகை அப்படிங்கிற ஒரு பாடலை பார்த்தோன்னு நமக்கு ஒரு பாடல் வரி ஞாபகம் வரும். என்ன பாடல் வரி அப்படின்னா, பாடறிந்து ஒழுகல். ஓகே, பாடறிந்து ஒழுகல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல். இதுதான் ஃபுல் வரி. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல். அந்த பாடல் வரி எந்த நூல் இருக்குன்னா கலித்தொகையில இருக்கும். ஓகே, கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் அப்படியே மேத்ல பாருங்க. சரியான விடையை பற்றி இருக்காங்க. கலித்தொகை என்ன பாவகை? எஸ், கலிப்பாவகை தான். எஸ், 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அப்படிங்கன்னா ஆமா, 5 பிரிவு. எப்படி 5 பிரிவுகள்? குறிஞ்சிக்கலி, முல்லைக்கலி, நெய்தல்கலின்னு சொல்லிட்டு 5 நிலங்களுக்கு ஏற்றவாறு 5 கலிகளாக பிரிச்சிருப்பாங்க. எஸ், கரெக்ட் தான். நெய்தற்கலியை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நல்லந்துவானார். இதுவும் கரெக்ட் தான். நெய்தற்கலியை யார் பாடியாங்கன்னா நல்லந்துவானார். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னாலும் இதுவும் நல்லந்தானார் தான். ஓகேங்களா? எல்லாமே கரெக்ட் தான், அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन, முதற் குலோத்துங்க சோழனின் அவைகள புலவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அவைகள புலவர் பொறுத்த வரைக்கும் இந்த புலவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அமைச்சர்களுடைய புலவர்களா அவைகள புலவரா இருந்திருப்பாங்க. அதுல இந்த அமைச்சருக்கு யார் அவைகள புலவர்னா ஜெயங்கொண்டர். எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜெயங்கொண்டர் பாடிய பாடல் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி. பரணி எதுக்காக பாடப்படுகிறது? போரில் 1000 யானைகளை கொண்டு வென்றவனுக்கு தான் பரணி பாடப்படுகிறது. அப்போ அந்த கலிங்கத்து பரணி யாரை பற்றி படிக்கிறது அப்படின்னா, கலிங்க நாட்டு மன்னன் காரவேலனை யார் தோற்கடிச்சிருப்பா? முதலாம் குலோத்துங்க சோழன் தோற்கடிச்சிருப்பாங்க. அப்போ அவனை பத்தி புகழ்ந்து பாடணும்னா யார் தான் படிக்க முடியும்? அவையில இருந்தக்கூடிய ஒரு புலவர் தான் யாரு? ஜெயங்கொண்டர் தான் பாடியிருப்பார். ஓகேங்களா? கலிங்கத்து பரணி நூல், அதாவது திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒன்றே குலம் ஒருவனே தேவனும். ஓகே, அப்படிங்கிற ஒரு பாடல் வரி. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். டிஎன்பிஎஸ்சியில் அரைச்ச மாதிரி திருப்பி கேட்ட ஒரு கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா? இது யாரு அப்படின்னா திருமூலர் பாடிய ஒரு பாடல் வரி, திருமந்திரம். ஓகே, திருமூலர் பாடிய திருமந்திரம். திருமூலரை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திருமூலரை பார்த்துக்கிட்டீங்கன்னா 18 சித்தர்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க, 63 நாயன்மார்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுவது திருமூலர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் திருப்பி வந்து பாருங்க. 63 நாயன்மார்கள் ஒருவர், 18 சித்தர்கள் ஒருவர், ஆதி சித்தர் அப்படி என்று அழைக்கப்படுவது யார் தான்? திருமூலர் என்று அழைக்கப்படுவார். திருமூலர் தான். ஓகேங்களா? இப்ப சுந்தர திருநாவுக்கரசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்பதான் சுந்தரர் பார்த்தோம். எது? திருக்கேதாரம் அப்படி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சுந்தரர். திருநாவுக்கரசருக்கு இன்னொரு பெயர் அப்பர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட், இதய தோழனுக்கு என்ற பாடல் வரி பாடலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. இதய தோழனுக்கு இந்த மாதிரி டைட்டில் ஜஸ்ட் அந்த பாடத்தோட தலைப்பு மட்டும் கொடுத்துருவாங்க. யார் அந்த பாடலை ஏற்றினாங்க அப்படின்னு கேட்பாங்க. மு மேத்தா. ஓகே, முக்கியமானது மு மேத்தா. மு மேத்தாவுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் என்ன சாப்பிட்டு சொன்னேன்? மேகம் அப்படிங்கிறது மே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகத்துக்கு இன்னொரு பெயர் ஆகாயம். அப்போ அந்த நூலை எப்படி பண்ணணும்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த நூலுக்கு தான் என்ன செஞ்சாங்க? இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்க. சுரதாவுக்கு நம்ம இன்னொரு பெயர் என்ன? ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ராப்பி சேதுபதி என்ன சொல்றோம்? சொல்லின் செல்வர் என்று சொல்கிறார்கள். முடியரசன் என்ன சொல்றாங்க? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சொல்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட்,
நெக்ஸ்ட், வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து அப்படின்னா வளைந்த அப்படின்னா வளைந்து எழுதுறாங்க, அப்ப வட்டெழுத்து என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து என்றால் அது வட்டெழுத்து தான். ஓகேங்களா, இது எல்லாமே தமிழ் எழுத்துக்களுடைய தமிழோட எழுத்து முறைகளை பற்றி தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், இருவகை எழுத்துக்கள் இருந்ததற்கான சான்றுகள் என்ன? 2 வகை எழுத்துக்கள் இருந்ததற்கான சான்றுகள் என்ன கேட்கிறாங்க. எந்த கல்வெட்டுல இருந்தது அப்படின்னா அறச்சொல்லூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்து வடிவங்கள்ல தமிழ் எழுத்து சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எழுத்துக்களும் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுல வந்து இடம்பெற்றிருக்கா. இது எந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அறச்சொல்லூர் கல்வெட்டு. ஓகே, ஆதிச்சநல்லூர் நமக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட், தமிழ் தென்றல் என்ற பெயர் கொண்ட சிறப்பு பெயர் கொண்ட ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். நீங்க அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். அப்படின்னா மேடை பேச்சாளர் சொன்னா கூட மேட்ச் பண்ணிடலாம். யார் அப்படின்னா அதாவது திருவி கல்யாண சுந்தரம். ஓகே, அப்போ போன தடவை 7th திருவிக்கா பத்தி எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நபரை பத்தி படிச்சிருப்போம். ஓகேங்களா, அவர் வந்து ராமநாடு கமுதியில வந்து ஒரு பெரிய சொற்பொழிவு ஆட்டியிருப்பாரு. அவரை வந்து திருவிக்க என்னன்னு சொல்லுவாருன்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவார். யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா, அவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு? திருவிக்க தேசியம் காத்த செம்மல் சொல்லியிருப்பாரு. திருவிக்காக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, இவருடைய இதழ் என்ன இருக்குது? இதழ் என்னதான் இருக்குது? ஒண்ணு தேசபக்தன், இவருடைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் தேசபக்தன், இன்னொன்னு நவசக்தி. நம்ம நடத்துறதுதான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். தேசபக்தன், நவசக்தி. கடதாஸ் தெரியும். மறைமலை அடிகளாரை பொறுத்த வரைக்கும் தனித்தமிழ் இயக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் மறைமலை அடிகளார். நெக்ஸ்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது என்ன கேட்கிறாங்க. அதாவது கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, இது மெய்மையை தேடும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும் அப்படி சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ஐநா சபையோடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட், கூம்போடு மீப்பாய் கரையாது என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறேன் சொல்லிட்டேன். ஒவ்வொரு 50 கிளாஸ் ஒரு 50 கொஸ்டின் சொல்லி கண்டிப்பா நான் ஒரு 2 அல்லது 3 பாடல் வரிகளை வச்சிருக்கிறேன். அந்த பாடல் வரிகளை கடைசி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம மேபி ஒன்று அடுத்த வாரத்தில் சில போடக்கூடிய ஒரு வீடியோக்கள்ல இது வரைக்கும் அதாவது டிஎன்பிசி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாடல் வரிகளையும், அதாவது அதோடைய ஃபர்ஸ்ட் பாடல் வரிகள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ கூட கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை கூட நீங்க வச்சு கூட நம்ம படிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், கூம்போடு மீப்பாய் கலையாது என்ற கூறும் நூல் என்ன நூல் கேட்டாங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா, புறநானூறு. நெக்ஸ்ட், அகநானூரோட இன்னொரு பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெடுந்தொகை. பட்டினப்பாலைன்னு பார்த்து ஞாபகம் என்ன வரணும்? ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் என்னது? பட்டினப்பாலை. அடுத்து, இந்தியாவிலேயே ஜவ்வரிசி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அரிசி நிறைய வகை பார்த்துருப்போம். ஜவ்வரிசினா என்ன சொல்றோம்? ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும். அந்த ஜவ்வரிசியை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன மாவட்டம்? சேலம் மாவட்டம் தான். நெக்ஸ்ட், அடுத்து இதுவும் அதே ஒரு பாடல் வரி, மீனோடு நெற்குவை என்ற பாடல் வரி கூடும் நூல் என்கிற இதுவும் புறநானூறு தான். மீனோடு நெற்குவை அப்படின்னு சொல்லிட்டு கூறக்கூடிய ஒரு பாடல் வரி. நெக்ஸ்ட், மனித எந்திரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாரு கேட்கிறாங்க. மனித எந்திரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். புதுமை பித்தன். நெக்ஸ்ட், எம்ஜி ராமச்சந்திரன் 5ஆம் உலக தமிழர் மாநாட்டை நடத்திய இடம் எது கேட்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து அதாவது நம்ம ஊர்ல நம்ம இருக்கக்கூடிய சிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஎம்மும் ஒவ்வொரு இடங்கள்ல தமிழ் மாநாடு நடத்தியிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா தமிழ் மாநாடு நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணா தமிழ் மாநாடு சென்னை நடத்தியிருப்பாரு. அதே மாதிரி கலைஞர் வந்து தமிழ் மாநாடு நடத்த மாட்டாரு, செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடத்தியிருப்பாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எந்த பிளேஸ்ல நடத்தினாரு அப்படின்னு கேட்கிறாங்க. மதுரை. நெக்ஸ்ட், புத்தரது ஆதி வேதம், இந்திரர் தேச சரித்திரம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகே, நூல்களுடைய ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். எந்தெந்த நூல்களை யார் ஏற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். எல்லா எக்ஸாம்லயும் இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதிகமா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா 2 கொஸ்டினா வரலாம், 3 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நூல்களுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சுரதா என்ன நூல்கள் எழுதுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தனியாக எழுதி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ டைம் ஆகி போச்சு, நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது, ரிவிஷன் பண்ணணும். அதனால நம்ம அடுத்த வீடியோக்கள்ல மேபி நாளைக்கு அல்லது நாளானைக்கு போடக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம தனியா ஒவ்வொருவரும் புக்ல இருந்தா எடுக்க போறோம். புக்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிஞர்களும் என்னென்ன நூல்கள்ல ஏற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிடிஎஃப் வச்சு டிஸ்பிளே பண்ணிட்டு பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருது, ரிவிஷன் பண்ணதுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், புத்திரது ஆதி வேதம், இந்திர தேச சரித்திரம் என்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். யார் இந்த அயோத்திதாச பண்டிதர்? அதாவது
இதழ்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழை 1907 உருவாக்கி இருப்பார்ல, அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அயோத்திதாசன். தென்னிந்திய சமூகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா. அடுத்து உரை பதிப்புலகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட சி.வை. தாமோதரனார் பிள்ளை. ஓகே. நெக்ஸ்ட் அம்பேத்கரை பத்தி கண்டிப்பா தலைவர்களை பத்தி தமிழே ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்படி யூனிட் 8ல ஜிஎஸ்ல கொஸ்டின் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் தமிழையும் தலைவர்களை பத்தி கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். எப்படி தலைவர் இருக்கும்? முத்துராமலிங்க தேவரை பத்தி இருக்கலாம், அம்பேத்கரை பத்தி இருக்கலாம், பெரியாரை பத்தி இருக்கலாம், நேதாஜியை பத்தி இருக்கலாம். இந்த மாதிரி தலைவர்களை சுத்தி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது இப்போ அம்பேத்கரை பத்தி அவர் டிகிரி என்னென்ன டிகிரி எப்பப்ப வாங்கினார் அப்படின்றத படிக்கணும். ஓகேங்களா, பார்க்கலாமா? இப்போ அம்பேத்கருடைய பள்ளி படிப்பு, அதுக்கப்புறம் இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், முதுநிலை அறிவியல். ஓகே. பள்ளி படிப்பு அப்படின்னாலே கொஞ்சம் இளமையான வயசுல இருக்கும். அப்படி நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பாருங்க, ஆன்சர் இல்லைன்னு பரவாயில்ல. பள்ளி படிப்புனால இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல கொஞ்சம் கம்மியான ஆப்ஷனா இருக்கும். இப்போ அம்பேத்கருடைய பள்ளி படிப்பு 1907 அப்படி மேட்ச் பண்ணா 1க்கு சி இதுதான் இருக்கு. ஓகே, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுதான் ஆன்சர், டி ஆன்சர். நெக்ஸ்ட் நன்னூலார், அதான் நன்னூலார் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் நெடுவெழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறாங்க. நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தனியா ஒரு வீடியோ போட்டாச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒரு 7th ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா, இப்பயும் திருப்பி கொஸ்டின். அது எப்படி கேட்கறாங்கன்னா நெடுவெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. இங்க நெடுவெழுத்து கேட்கிறாங்க. மொத்தம் 40 நெடுவெழுத்துக்கள். அதாவது 40 + 2 குறியெழுத்துக்கள், 40 நெடுவெழுத்துக்கள். 2 குறியெழுத்துக்கள் எதான்? நோ, து, அதுதான். அடுத்து செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா இளங்குமாரனார். ரா இளங்குமாரனார். நெக்ஸ்ட் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதையை கூறி சென்றவர்கள் யாரு கேட்கிறாங்க? காடர்கள். ஓகே, ஏதாவது கதைகள் காடர்கள் அவங்க தான் என்னது வெட்டுக்கிளியும் சருகுமானுங்கிற கதையை வந்து கூறிக்கொண்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சுஜாதாவுடைய இயற்பெயர். சுஜாதா அப்படின்னு பார்க்கும்போது சுஜாதா ஒரு பெண் கவிஞர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சுஜாதா ஒரு பெண் கவிஞர் கிடையாது. ஓகேங்களா. அவருடைய மனைவியின் பெயரை தான் அவருக்கு சூட்டிடுவார். ஓகே. சுஜாதாவுடைய இயற்பெயர் என்ன கேட்டாங்கன்னா ரங்கராஜன். ஓகேவா. சுஜாதா வந்து நம்ம கவிஞரா மட்டும் பார்க்க கூடாது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவியலாளர். என்ன அப்படின்னா நம்ம ஓட்டு போடுற மிஷின் இருக்குது, இவிஎம் மிஷின், அதை கண்டுபிடிப்பதோட பார்ட்டிசிபேஷன் இவருக்கும் இருக்குது. அடுத்து ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்ன என்று 6ம் வெளிப்படையாக வருவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிநிலை வினைமுற்று. ஓகே, தெரிநிலை வினைமுற்று. எல்லாமே வெளிப்படையா தெரியுதா? அப்ப தெரிநிலை வினைமுற்று, அவ்வளவுதான். தெரிஞ்சா தெரிநிலை. அடுத்து குறிப்பு வினைமுற்று என்ன சொல்றாங்க? அதாவது தெரிநிலை வினைமுற்றுன்னா ஓப்பனா தெரிஞ்சிடும். குறிப்பு வினைமுற்றுனா மறைமுகமா இருக்கும், மறைந்திருக்கும். குறிப்பு காட்டி வெளியே வரும். அப்படி என்ன கேட்டாங்கன்னா உழுதானா உழுதுறாங்க, படித்தானா படிச்சிடுறாங்க, எழுதினானா எழுதிடும். அப்ப இந்த கரியன் அதுதான் வந்து குறிப்பான ஒரு வினை வந்து முடியுது, அதான் வினைமுற்று. அடுத்து ஆக்கல், ஒத்தல், உடைமை என்ற பொருள்களில் வரும் வேற்றுமை என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க? 2ஆம் வேற்றுமை. மற்ற வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் 8 வேற்றுமை இருக்கும். ஓகேங்களா. அதுல முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருவு இருக்காது. ஓகே, முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமையும், கடைசி வேற்றுமை வெளி வேற்றுமையும், மீதி இருக்கக்கூடிய 2, 4, 2, 3, 4, 5, 6, 7 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற்றுமைக்கு உருவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ, ஆல், கு, இன், அது, கண், இந்த மாதிரி சீக்வன்ஸா படிச்சிட்டோம்னா என்ன அந்த 2ஆவதா 3ஆவது 4ஆவதா படிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வேற்றுமை பத்தி கொஸ்டின் வந்துடும். அடுத்து பாருங்க, நான் சொன்னோம்ல வெளி வேற்றுமை என்ன? அது உருவு கிடையாது, அது 8ஆம் வேற்றுமை. அப்ப எழுவாய் வேற்றுமைனா முதல் வேற்றுமை, வெளி வேற்றுமைனா 8ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட் முக்காலத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருவது காலம் கறந்த பெயரச்சம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டாங்கன்னா வினைத்தொகை. ஒரு சொல் 3 காலத்தையும் காட்டும் அந்த மாதிரி ஒரு சொல் இருந்தா அந்த சொல் தான் வினைத்தொகை என்று கூறுகிறார்கள். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இது ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டினா எடுத்துறாங்க. உருபும் பயனுடன் தக்க தொகை, இருபெயரிட்ட பண்பு தொகை, அடுத்து வினைத்தொகை, இது எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ண போறோம். அப்ப மேட்ச் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இங்க வந்து உருபு பயனுடன் தக்க தொகை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பால்குடம் சொல்லலாமா? அப்ப ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அடுத்து வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண், ஓடு, ஒடு இதுதான் சொல்லுவாங்க. ஓகே. அப்போ 3க்கு வந்து ஏ, இங்க 3க்கு பி இருக்குது, இங்கதான் 3க்கு ஏ இருக்குது, இதுதான் கதை. ஓகேங்களா. அப்போ அன்மொழி தொகை என்று கேட்டாங்கன்னா பொற்கொடி வந்தால் அப்படி சொல்லுவாங்க. உருபும் பயனும் உடன் தக்க தொகை அப்படின்னா பனை மரம். சரி, இதுக்கு வந்து பால்குடம். இந்த இருபெயரட்டு பண்பு தொகை தான் பனை மரம், சாரை பாம்பு. நெக்ஸ்ட் ஒரே சொல் 2 அல்லது 3, 4 முறை அடுக்கி வருவது, பிரித்தால் பொருள் தருவது, இதுதான் முக்கியம்.
பிரித்தால் பொருள் தரும். இந்த சொல்லை பிரித்தால் பொருள் தரும். அப்பனா அது என்ன வார்த்தை அப்படின்னா அடுக்கு தொடர். ஃபார் எக்ஸாம்பிள் பிடி 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 அப்படி சொல்லுவாங்களா? இப்போ மாடு ஓடிட்டே இருக்குது, மாடு வந்து கட்டி வச்ச மாடு வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிடி 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 சொல்றாங்களா? அப்ப பிடிச்ச அது வந்து பிரிச்சா என்ன தருவது? பொருள் தருது. அதே இது பாம்பு வந்து எப்படி ஓடுது அப்படின்னா சலசலவென தண்ணியில வந்து பாம்பு சலசலவென ஓடுது. எப்படி? சத வென ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சலங்கிற வார்த்தையை பிரிச்சா ஏதாவது பொருள் தருதா? தராது. ஓகே. அதே இது பிடி 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 அப்படிங்கறத பொருள் பிரிச்சா வந்து பொருள் தரும். அதான் பொருள் தந்தால் அதுக்கு பேரு அடுக்கு தொடர். பொருள் தரலனா அதுக்கு பேரு என்னது? இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள், அதாவது சால, உரு, தவ, நனி இந்த மாதிரி வார்த்தைகள், மா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா அது என்ன சொல்லு அப்படின்னா உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது. அதாவது அதாவது ஒரு ரெண்டு பொருளை பிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நிலைமொழிகிற வார்த்தையை பிரிக்குமே, நிலைமொழிகிற வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? நிலை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இதுல நிலைமொழியோடைய, அதாவது நிலைமொழினா இதுதான் நிலைமொழி, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நிலைமொழி. அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கடைசி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் ரெண்டு பேரும் சேருவதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. புணர்ச்சி. நெக்ஸ்ட் வல்லின மிகா இடங்கள். அதாவது வல்லினம் மிகு இடம், மிகா இடம் கண்டிப்பா நம்ம கேட்கணும், படிக்கணும். ஓகேங்களா? என்னென்ன இடங்கள் தான் மிகும், என்னென்ன இடங்கள் தான் மிகாது. ஒரு டேபிள் கால மாதிரியே புக்கில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் மக்கப் பண்ணிக்கோ. 1 மார்க் 2 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 3 மார்க் கூட எதிர்பார்க்கலாம். 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வல்லின மிகா இடங்களில் தவறானவற்றை கேட்கிறாங்க. இது உண்மை தொகையில வல்லின மிகாது கரெக்ட் தான். வினைத்தொகையில வல்லின மிகாது. ஓகே. அது இது என்ற சொற்களை அடுத்து வல்லின மிகாது. ஓகே. அப்ப திசை பெயர்கள்ல வல்லினம் மிகும். கண்டிப்பா திசை பெயர்கள்ல வல்லினம் மிகும். அதாவது வட சொல் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது இச்சு வரும். அதுதான் வல்லினம் மிகும். வல்லின எழுத்துக்கள் தான் எதெல்லாம்? கசட தபர, அதாவது இக்கு, இச்சி, இஞ்சி, இத்து, இப்பு. அதான் கசட தபர. நெக்ஸ்ட் சீர் வகைகள், அடி வகைகள், தலை வகைகள். அதாவது இந்த வகைகளை பத்தி படிப்பதற்காகவே நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலே வீடியோக்கள் இருக்குது, திரும்பி இப்ப பாத்துக்கோங்க. அதாவது ஒவ்வொரு இலக்கண வகைகளையும் எப்படி எளிதில் சுலபமாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். ஒவ்வொரு இலக்கண வகைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடி வகைகள் அப்படி சொன்னோம்னா 5 வகைகள் அடி வகைகள். அப்ப 3க்கு வந்து டி எங்க இருக்கு? 3க்கு டி இங்க ஒண்ணு இருக்குது, வேற எங்கேயும் ஆப்ஷன் இது 3 போட்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ. ஓகே. 3க்கு வந்து டி. தொடையை பொறுத்த வரைக்கும் தொடைகள் மொத்தம் 8 வகைகள் இருக்கும். சீர்கள் பொறுத்த வரைக்கும் 4 சீர்கள் இருக்கும். தலை வகைகளை பொறுத்த வரைக்கும் 7 தலைகள் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இது மனப்பாடம் பண்றதுக்கு ஷார்ட்கட் வீடியோ போட்டுருக்கோம், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே. 40வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பா வகைகள் இருக்குது, அதோடைய ஓசைகள் இருக்குது. வெண்பா அப்படின்னா என்ன ஓசை அப்படி இப்ப வெண்பாவை பொறுத்த வரைக்கும் செப்பல் ஓசை. கலிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் பொருத்தும் போது அதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் ஓமை அணி தருவது. அதாவது இரு பொருள் தந்தா அது என்ன அணி அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அணின்னா இரட்டுற மொழிதல். அவ்வளவுதான். ஓகே. ஒரு சொல் 2 பொருள் தர மாறி வந்தா அது என்னது? இரட்டுற மொழிதல். அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த ஒரு திருக்குறள்ல என்ன அணி வருது? தீயினால் சுட்ட புண், நாவினால் சுட்ட புண். இந்த மாதிரி 2 வேற்றுமைப்படுத்தி சொல்றாங்களா? அப்ப இது என்ன அணி? வேற்றுமை அணி. அடுத்து இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை. எபிகிராபி, மில்லட்ஸ், ரிஃபார்ம், ரிச். அவ்வளவுதான். இது இந்த வார்த்தைகள் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ரிஃபார்ம்ங்கிற வார்த்தை பாருங்க, டிஎன்பிஎஸ்சில நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க? சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 3க்கு வந்து டி. 3க்கு டி இருக்கு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஏ அல்லது டிஆ இருக்கு. வேற என்ன சொல்ல படிக்கலாம் அப்படின்னா மில்லட்ஸ் அப்படின்னா என்ன? தானியம். 2க்கு ஏ. ஆம், இங்க மட்டும் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். தெரிஞ்சதை மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் தான் பலன் கேட்டாலே ஈஸி தான். மில்லட்ஸ்னா தானியங்கள். அப்ப எபிகிராஃபினா கல்வெட்டு, அப்புறம் ரிட்ஜ் அப்படின்னா மலை முகடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், தொல்காப்பியத்தை பத்தி பேசணும். தொல்காப்பியத்தை 2வது செய்தியா இருக்கு சொன்னாங்க. தொல்காப்பியத்துல மொத்தம் எத்தனை இயல் இருக்குது அப்படிங்கிறாங்க. மொத்தம் 27 இயல். எப்படி பிரிக்கலாம்? 3 அதிகாரத்திற்கு 9 இயல் வீதம், மொத்தம் 27 இயலா இருக்குது. தொல்காப்பியம் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இலக்கண நூல். தமிழிலே கொண்டு வந்த ஒரு முதல் நூல் இதுதான். அகத்தியத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு நூல், முழுமையாக கிடைக்கப்பட்ட நூல். அடுத்து புலியின் இளமை பெயர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்னென்ன சவுண்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியும் மரபும் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மிருகங்களும் அது போடக்கூடிய குட்டிகளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் குட்டி சொல்றோம்.
ஆட்டுக்குட்டி, மாடுக்குட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்றிக்குட்டி, நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே குட்டி, புலிக்குட்டி, சிங்கக்குட்டின்னு சொல்லிடுறோம். ஆனால் எல்லாமே தப்பு, நம்ம பேசுறது எல்லாமே தப்பு. அப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும். அப்போ புலியின் இளமை பெயர் என்ன? புலியுடைய குழந்தையோட பெயர் என்ன அப்படிங்கிறா பரல். புலிக்குட்டி தான் சொல்லக்கூடாது. புலிக்குட்டி படம் பேர வேணா புலிக்குட்டின்னு இருக்கலாம். ஆனா வந்து புலியோட இளமை பெயர் என்ன கேட்டாங்கன்னா புலிப்பரல் அப்படிதான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட். குருதை எதுக்கு வரும்னா சிங்க குருதை அப்படி சொல்லுவாங்க. பசு கன்று. உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரி யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. ஓகே, அவருடைய பாடல்கள் தான் இந்த உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவர். நெக்ஸ்ட், தமிழக அரசின் கலைமாமணி அப்படிங்கிற விருதை பெற்றவர் யார் அப்படிங்கிறாங்க ஆலங்குடி சோமு. நெக்ஸ்ட், மெஞ்ஞான ஒளி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள ஒரு நூல் அப்படின்னா குணங்குடியாருடைய பாடற்கோவை. குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்படி ஒரு நபர் இருப்பாரு. அவருடைய பாடற்கோவையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் மெஞ்ஞான ஒளி. அடுத்து, ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படின்னா கன்னிப்பாவை. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் கன்னிப்பாவை. நெக்ஸ்ட், சொற்பூகா என்ற கட்டுரையை எழுதியவர் அப்படிங்கிறாங்க கடைசி கொஸ்டினா ரா இளங்குமாரனார். செந்தமிழ் அந்தனர் என்று கூறப்படக்கூடிய ரா இளங்குமாரனை இயற்றியதுதான் இந்த சொற்பூங்கா. ஓகேங்களா, மொத்தமா 50 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். 50 கொஸ்டினை அதை படிச்சு அட்டன் பண்றதோடு இல்லாம அது தொடர்பான மற்ற கருத்துக்கள் நமக்கு தெரியுதா அப்படி செக் பண்ணிக்கோங்க. திருப்பி படிங்க. ரிவிஷன் இந்த ஒரு 2-3 நாட்களை தமிழை ரிவிஷன் பண்ணுவதற்காகவே பயன்படுத்திக்கோங்க. ஜிஎஸ் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணி தூக்கி வச்சிடணும். கடைசி 2 நாள் 24 எக்ஸாம்னா ஒரு 21, 22ஆம் தேதி இந்த 2 நாளும் நம்ம என்ன செய்யணும், மொத்தத்தையும் டக்கு ரிவிஷன் பண்ணணும். ஹிஸ்டரி எடுத்து 1 மணி நேரத்தில் ரிவிஷன் பண்ணி வச்சிடணும். அப்போ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த டைம்ல தான் ரிவிஷன் பண்ணணும். குரூப் 2க்கு ரிவிஷன் பண்ண டைம் கிடைச்சிருக்காது, ஆனால் குரூப் 4க்கு ரிவிஷன் பண்ணி நிறைய டைம் கிடைச்சிருக்கும். பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.